ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேங்கர்ஸ்பீடியா. நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 31 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். ஆக்சுவலாக 14th ஏசியன் ஃபிலிம் அவார்ட்ஸு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு ரீசெண்டாக. ஸோ ஏசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்துக்கு 14வது எடிஷன், அது ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா, 14 மறந்துடாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கின ஒரு மூவி கல்லிபாய் அது வாங்கியிருக்கு பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர்னு சொல்லி. சரிங்களா, கல்லிபாய் இந்த மூவி ரொம்ப முக்கியமான ஒரு மூவி, நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ இதோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோயா அக்தர். இதில் நடித்த ஆக்டர் யாருன்னா மேல் ஆக்டர் ரன்வீர் சிங். சரிங்களா, அதாவது RAN ரன்வீர் சிங்கு. ஆலியா பட் இருக்காங்க தெரியுமா, ஸோ அவங்க தான் ஆக்ட்ரஸ். சரிங்களா, இதில் நடித்தது கல்லிபாயில், அது முக்கியம். அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபிலிம் அவார்டு பேராசைட் வாங்கியிருக்கு இந்த ஏசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். பார்த்தீங்கன்னா பேராசைட் சவுத் கொரியா ஃபிலிம். சரிங்களா, அதுவும் பார்த்துங்க, கண்ட்ரி கேட்பாங்க. பெஸ்ட் ஆக்டர் பார்த்தீங்கன்னா லீ பொயாங் ஹுங். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் சவுத் கொரியா ஆக்டர் தான். சரிங்களா, லீ. அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ஸு லேடி பார்த்தீங்கன்னா ஜோ டாங்யூ. இவங்க பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்க. சரிங்களா, அதே மாதிரி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா டாங் ஜிங்சாங், இவர் தான் கொடுத்துருக்காங்க. இவர் சைனாக்கார் தான். இவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண இந்த வைல்டு கூஸ் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சைனா தான். சரிங்களா, சைனா ஃபிலிம் தான். அப்புறம் பெஸ்ட் டேரக்டர் இந்த வாங் ஜியோ சுவாய் ஃபார் இந்த மூவி சோலாங் மைசன் அப்படின்னு ஒரு மூவியில் டேரக்ட் பண்ண இந்த வாங் ஜியோ சுவாய். இவங்க சைனா தான் இந்த டேரக்டர். அதே மாதிரி இந்த மூவியும் சைனா தான். ஸோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் டேரக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி எல்லாமே முக்கியமான கேட்டகரி. ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை மாதிரி பார்த்துங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வந்த பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ஃபிலிம் எதுனா கல்லிபாய் தான். சரிங்களா, அது நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. அதனால் டேரக்டர் ஜோயா அக்தர் தான் அதுக்கு, கல்லிபாய்க்கு. நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரீஃப் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க வேர்ல்டு பேங்க். சரிங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் டு இந்தியா இந்த இயர் ஃபால் ஆயிருக்கு 9% வரைக்கும். சரிங்களா, அமௌண்ட்டில் கேட்டாங்கன்னா $76 பில்லியன். இந்த ஆன்கோயிங் கொரோனா வைரஸ்னால கம்மியாயிருச்சு 9%. 76 பில்லியன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் தான் இந்த ரிப்போர்ட் சொன்னது. சரிங்களா, டாப் 5 கண்ட்ரிஸ் 2020 எது அதிகமாக ஃபாரின் ரெமிட்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் இந்த ரிப்போர்ட் படி இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ், எகிப்து. சரிங்களா, ஸோ போன வருஷத்தில் இருக்க அதே சேம் தான் இருக்குது. இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் இவங்க 5 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2020 ஃபார் ரூரல் இந்தியா. பிரதம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இவங்க தான் எடுத்திருக்காங்க ரூரல் இந்தியாவில் எஜுகேஷன் ரிப்போர்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டாப் கேரளா தான். இதில் 94.3% சில்ட்ரன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அக்சஸாக இருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க கேரளாவில் படிக்கிறவங்க. சரிங்களா, ரூரலில் டாப் கேரளா தான். அதே மாதிரி இந்தியாவில் அரௌண்ட் 20% ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க தெரியுமா ரூரல் ஏரியாவில். ஸோ அவங்க இன்னுமே அவங்களுக்கு நோ அக்சஸ் டு டெக்ஸ்ட் புக்ஸே அவங்க கிடைக்கல. சரிங்களா, 20% சில்ட்ரன்ஸ்க்கு ரூரல் இந்தியாவில். அதே மாதிரி அரௌண்ட் 1 in 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க தெரியுமா இந்தியாவில். ஸோ அவங்க நாட் இன்வால்வ் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸு. ஸோ அவங்க இன்னும் எதுவுமே ஸ்கூலில் சேரவே இல்லை 1 in 3 ரூரல் சில்ட்ரன்ஸு. சரிங்களா, அதே மாதிரி 3% ஆஃப் ரூரல் சில்ட்ரன்ஸு இந்த ஏஜ் 6 to 10 இருக்காங்க தெரியுமா, 6 to 10 இயர்ஸு. 3% ரூரல் சில்ட்ரன்ஸ் இன்னுமே இந்த வருஷம், அதாவது 2020 இன்னும் ஸ்கூல்லே ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. 6 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும். சரிங்களா, 3% ரூரல் சில்ட்ரன். ஸோ இதில் எதுனாலும் கேட்கலாம். இந்த 4மே முக்கியமான டாபிக். ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன் கேட்டகரி. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், யுனெஸ்கோஸ் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 இம்பார்ட்டனாக. ஸோ இது 3 முக்கியம் எங்கெங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இந்த பன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் இது மத்திய பிரதேசில் இருக்குது, இந்தியாவில் தான். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த பன்னா நேஷனல் பார்க்காக இருக்கிறத பயோஸ்பியர் ரிசர்வாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஃபுவா முலா பயோஸ்பியர் ரிசர்வ் இது மாலத்தீவ்ஸில் இருக்குது, அதே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடோல் பயோஸ்பியர் ரிசர்வ் இதுவும் மாலத்தீவ்ஸில் இருக்குது. இது எல்லாத்தையுமே யுனெஸ்கோவோட இந்த வேர்ல்டு நெட்வொர்க்ஸ் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லொக்கேஷன் கேட்பாங்க. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் அது. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸில் தான் இருக்குது. சரிங்களா, பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொன்று ஆக்சுவலாக இந்த நியூஸ் பார்த்தோம் தெரியுமா, ஃபஸ்ட் நியூஸு இந்த 14th ஏசியா ஃபிலிம் அவார்ட்ஸு. ஸோ இது ஆன்லைனில் தான் நடந்துச்சு இந்த ஃபிலிம் அவார்ட்ஸு. பட் இதை எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா சவுத் கொரியா தான். சரிங்களா, அவங்க அண்டரில் தான் கண்டக்ட் பண்ணாங்க, சவுத் கொரியன். சரிங்களா, அதை பார்த்துங்க, எந்த கண்ட்ரின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், நெக்ஸ்ட் நியூஸு ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த கபர்டால் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. சரிங்களா, அது எங்கே இருக்கா, பீகாரில் தான் இருக்குது. சரிங்களா, ராம்சர் கன்சர்வேஷன் சைட் அப்படின்னு சொல்லி இது முக்கியமானதாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லி இந்த கபர்டால் வெட்லேண்டு ஆர் கன்வர் ஜீல் இன் பெகுசாரி பீகார் அங்கே தான் இருக்குது. ஸோ இது இன்னொரு நேம் இருக்குது, இந்த கன்வார் ஜீல் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, எங்கே இருக்குன்னா பீகாரில் தான் இருக்குது. இது என்னென்னா அதாவது லிஸ்ட் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் லொக்கேஷன், அதனால் கேட்பாங்க. இது பீகாரில் இருக்குது, மறந்துடாதீங்க, ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபென்னி பிரிட்ஜு. ஸோ இது முக்கியமான ஒரு பிரிட்ஜு. ஸோ இது இந்தியா தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிதின் கட்காரி. இந்த ஃபென்னி பிரிட்ஜை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்
2020 முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, சரிங்களா, 2020 முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரீன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் பிரிட்ஜ் தான் ஓவர் ஃபென்னி ரிவர், சரிங்களா. எங்கன்னா திரிபுராவில் தான் இருக்குது அந்த ரிவர், ஃபென்னி ரிவர் திரிபுராவில் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, சப்ரூம் திரிபுராவிலேருந்து இந்த ராம்கார்க் இன் சிட்டாகாங் பங்களாதேஷ், சரிங்களா. அதாவது நம்ம இந்தியாவும் பங்களாதேஷையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிட்ஜ், சரிங்களா. ஃபென்னி பிரிட்ஜ் அது ஒரு நேமு. லென்த்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர். ஸ்டேட் திரிபுராவிலேருந்து பங்களாதேஷ்க்கு போகுது, சரிங்களா. டிசம்பர் 2020 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. ஆக்சுவலாக ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு. ஸோ அதை தான் ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. அதை கூட பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி ஏர்போர்ட் இன் இந்தியா. ஃபுல்லாகவே வந்து என்னென்னா பேப்பர்லெஸ் போர்டிங் வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த ஏர்போர்ட்டில். டொமஸ்டிக் பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே, சரிங்களா, அக்ராஸ் தி ஃப்ளைட்ஸ் அந்த ஏர்போர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து பேப்பர்லெஸ்ஸாக போர்டிங் பண்ணுறது. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க ஃப்ளைட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்க தான். அதுவுமே ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் இவங்க தான், ரெண்டுமே அவங்க தான், சரிங்களா. இந்தியாவிலே ஃபஸ்ட் ஏர்போர்ட் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீசெண்டாக இனாகிரேட் பண்ணார் ஆரோக்கிய வேன் அப்படின்னு சொல்லி கெவிடியா, குஜராத்தில், சரிங்களா. ஸோ இந்த ஆரோக்கியா வேன் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக என்ன, அந்த அதில் வந்து ஒரு லேண்ட் ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து இவங்க நிறையா பிளான்ஸு, மெடிசனல் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த யோகா, இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து யோகாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி மெயினாக, சரிங்களா. ஸோ அது மூலிமா வந்து ஹெல்த் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு ஆரோக்கியா வேன் அப்படின்னு சொல்லி கெவிடியாவில் தான். அதே மாதிரி சர்தார் பட்டேல் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லி இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் கெவிடியாவில். அதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் சஃபாரி அப்படின்னு சொல்லி. அப்புறம் எக்தா மால் அப்படின்னு சொல்லி ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காரு கெவிடியாவில். அது வந்து நியூட்ரிஷன் பார்க் ஃபார் சில்ட்ரன், சரிங்களா. கெவிடியாவில் தான் பண்ணியிருக்காங்க மூணுமே. நெக்ஸ்ட் பாருங்கள், பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா, குளோபல் அலையன்ஸ் ஆஃப் மாஸ் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லி கேம், சரிங்களா. அவங்க கூட தான் 2 இயர்ஸ்க்கு. ஸோ எதுக்காகனா, அதாவது அவங்க பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்க மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அவங்களுக்கு வந்து ஏதாவது பணம் தேவைப்பட்டா, ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்பட்டாலோ, ஸோ இவங்க ஒரு பார்ட்னர் வச்சு கொடுக்குறாங்க பஞ்சாப் கவர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க என்டிபிசி கூடயும், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடயும், சரிங்களா. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் கூடயும், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடயும். எதுக்காகனா, அந்த ராஜஸ்தானில் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குன்னு தெரியுமா. ஸோ அதை ஒட்டி அல்ட்ரா மெகா ரினியூவல் எனர்ஜி பவர் பார்க் ஒன்று செட்டப் பண்ண போகிறாங்க. 8000 மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, சரிங்களா. ராஜஸ்தானில் தான். அது யாரு கூட பார்ட்னர் வச்சுன்னு கேட்பாங்க, அது ரொம்ப முக்கியம் நமக்கு, சரிங்களா. அதை பார்த்துங்க, என்டிபிசியும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடயும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக பெனால்ட்டி போட்டிருக்காங்க டிசிபி பேங்க்கு 22 லட்சம், 22 lakhs. எதுக்காகனா, அதாவது இவங்க வந்து இந்த பேங்க் மூலிமா மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பிஸ்னஸ்லாம். ஸோ அதில் வந்து இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஏதோ அவங்க பண்ணுற அந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 47A ரீட் வித் செக்ஷன் 46(4) ஆஃப் தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, சரிங்களா. அந்த செக்ஷன் முக்கியம். அதுக்கு தான் 22 லட்சம் டிசிபி பேங்க் போட்டிருக்காங்க. நமக்கு மும்பையில் தான் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் டிசிபி பேங்க்கு. அப்புறம் ஜியோ பேமெண்ட் பேங்க், அதுக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. ஜியோ பேமெண்ட் பேங்க்கு ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோனா 1 கோடி ரூபா, 1 crore. எதுக்காகனா, அதாவது எம்டிசிஓ வந்து திரும்ப அப்பாயின்மெண்ட் பண்ணது, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து அண்டர் செக்ஷன் 35B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, சரிங்களா. ஆக்சுவலாக என்ன, இப்போ ஒரு எம்டிசிஓ வந்து திரும்ப ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறோம்னா இருக்கவங்களே, அவங்க வந்து ஒரு 4 months முன்னாடியே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணணும், சரிங்களா. பிஆர் நோட்டீஸ் கொடுக்கணும். இவங்க பண்ணாதனால இவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஜியோ பேமெண்ட் பேங்க்கு. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், அதாவது ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS-1 அப்புறம் 9 கஸ்டமர் சேட்டலைட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. எந்த ராக்கெட்லனா, PSLV C-49 ராக்கெட்டில், சரிங்களா. எங்கிருந்தா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து. ஸோ அதை பார்த்துங்க, எத்தனை மொத்தம் 10, அதில் வந்து EOS-1, அதே மாதிரி 9 கஸ்டமர் சேட்டலைட்டு யாருன்னா ISRO தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ராக்கெட் ரொம்ப முக்கியம். அது வந்து PSLV C-49 அந்த ராக்கெட்டில். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், டெத் நியூஸு. ஆக்சுவலாக மீசூட் இல்மாஸ் இவங்க பார்த்தீங்கன்னா டர்க்கி இருக்குது தெரியுமா, அந்த கண்ட்ரியோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தான் அண்ட் வெட்டிரியன் பொலிட்டீஷியன். ரீசெண்டாக இறந்து போயிட்டார், சரிங்களா. கேட்கலாம், இது டர்க்கிஸோட பிரைம் மினிஸ்டர் முக்கியமான ஒரு இந்த மீசூட் இல்மாஸ். நெக்ஸ்ட்டு October 31 பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிட்டி டே. ஆக்சுவலாக நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட 145th பர்த் ஆனிவர்சரி தான் கொண்டாடுறோம், நேஷனல் யூனிட்டி டேன்னு சொல்லி. ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. October 21, சரிங்களா. October 31, சாரி. அப்புறம் October 31 வந்து வேர்ல்டு சிட்டிஸ் டேவும் இருக்குது. அதே மாதிரி டீம்ஸ் பார்த்துங்க, வேல்யூவிங் அவர் கம்யூனிட்டிஸ் அண்ட் சிட்டிஸ், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், ஜஸ்டிஸ் பன்சிலால் பட் இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க December 31, 2021 வரைக்கும், அதாவது சேர்பர்சனாக அந்த NCLATக்கு நேஷனல் கம்பெனி லா அப்லேட் ட்ரிபியூனலுக்கு இந்த வருஷம் 2020 December 31 வரைக்கும்.
அருணாச்சல் பிரதேசும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2 பேரும் வந்து பார்ட்னர் வச்சிருக்காங்க. எதுக்காகனா அதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டி இந்த நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இட்டாநகரில் இருக்குது. ஸோ அதை டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டி 8th ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் இந்தியா அண்ட் மெக்சிகோக்கு ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னென்னா பைலேட்டரல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் எல்லாத்துக்குமே. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI அவங்க பார்த்தீங்கன்னா ருபே ஃபெஸ்டிவ் கார்னிவல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா அதாவது நம்ம கஸ்டமர் வந்து ஈஸியாக சேஃபாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி, கான்டாக்ட்லெஸ்ஸாக கேஷ் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியா கம்போடியா 2 பேர் வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கோஆப்ரேஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிசனில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அமேசான் பே வந்து ICICI பேங்க் கூட பார்ட்னர் வச்சு பிராண்டட் கிரெடிட் கார்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட்டு இந்த 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் அமேசான் பேயும் ICICI பேங்க் 2 பேரும் ஜாயின் பண்ணி விட்ட இந்த கிரெடிட் கார்டு வாங்கினது. சரிங்களா? கேட்கலாம், இது முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? அப்புறம் இது பாருங்கள், தமிழ்நாடு கவர்னர் ரீசெண்டாக என்னன்னா 7.5% கோட்டா வந்து இந்த நீட் எக்ஸாம் இருக்குது தெரியுமா, மெடிக்கல் எக்ஸாம். ஸோ அதில் வந்து 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அதாவது 200 சீட் வந்து ஒரு காலேஜில் மெடிக்கல் சீட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 15 சீட் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அந்த இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. அப்புறம் விருத்தி சப்ளை டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இப்போ வால்மார்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எதுக்காகனா அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க MSME செக்டார் இருக்குது தெரியுமா, ஸோ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி டிஜிட்டலாக அவங்கள வந்து கொண்டு போகிறதுக்காண்டி. யாருன்னா வால்மார்ட் தான். நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட கண்டவைஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் தெரியும். வேறு ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே எனேபிள் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.